ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கான ப்ராப்ளம். ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது ஏதோ ஒரு தொகை, அந்த அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியல. ஸோ பாருங்க, P = X அன்னோன் வேல்யூ. வட்டி பாருங்க 11%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 11%. எத்தனை வருடம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வருடம். இந்த 3 வருஷத்தை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, 3.5 போது என்ன ஆகும், 7/2 ஆயிருது. சரிங்களா? அதே அளவு தொகை அதே தனி வட்டி விகிதத்தில் 4 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அதே பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியல, எக்ஸ். வருஷம் பாருங்க 4.5, அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 9/2. வட்டி வந்து பாருங்க 11%. இப்போ தனி வட்டியின் வித்தியாசம் வந்து கண்டுபிடிச்சாங்க. எவ்வளவு? 412 ரூபா 50 பைசா. இப்போ நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்குன்னா, வாட் வி ஹேவ் டு நோ இஸ் ஒன்லி கொடுக்கப்பட்ட அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியல, அதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து என்னது? P × N × R / 100. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து பாருங்க, ஒருது வந்து 3 வருஷம், இன்னொன்று வந்து 4 வருஷம். இந்த ரெண்டு, அப்போ 1 வருஷம் தான் வித்தியாசம். அந்த 1 வருஷம் வித்தியாசத்துல தான் நமக்கு வந்து கூடுதலா வித்தியாசம் அமௌண்ட் எவ்வளவு தேவைப்படுது? 412 ரூபா 50 பைசா. அப்ப அந்த வித்தியாசத்தை பாருங்க, 412 ரூபா 50 பைசா. வித்தியாசம் வந்து நமக்கு கொடுத்தாச்சு. இப்ப P வேல்யூ நமக்கு வந்து தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1 வருஷம் தானே வித்தியாசம். ஏன்னா முதல்ல வந்து 3 வருஷம், ரெண்டாவது வந்து 4 வருஷம். அப்ப இந்த வித்தியாசம் வந்து அதுலயும் 1 வருஷம் தான். அதனால N வந்து 1 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான், 11/100. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, இது 11x. 11x இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா? அப்ப 412 × 100. அப்போ x = இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 41250 டிவைடட் பை 11. x = இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3750 ரூபா. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் 3750 ரூபாய்க்கு 11% வட்டிக்கு 4.5 வருஷத்துக்கு பண்ணும்போது டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா 412 ரூபா 50 பைசா. ஓகேங்களா? இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் நீங்க எப்பனாலும் கமெண்ட்ல நீங்க கேட்கலாம். சரிங்களா? சோ அடுத்த சம் பார்ப்போமா? ஓகே, அடுத்த சம் பாருங்க. ரூபாய் 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில், இங்க பாருங்க குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில்னு இங்க வட்டியை மென்ஷன் பண்ணல எவ்வளவுன்னு. சோ அப்ப நம்ம இங்க கண்டுபிடிக்க வேண்டியதே வந்து வட்டி தான். அதனால தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = x ன்னு கொடுத்திருக்கேன். ஏன்னா அன்னோன் வேல்யூ. இங்க 3100ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், P = 3100. Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 வருடம், N = 4. வரும் தனி வட்டி ரூபாய் 2900க்கு. முதல்ல பிரின்சிபல் அமௌண்ட் 3100, ரெண்டாவது பிரின்சிபல் அமௌண்ட் பாருங்க 2900. அதே காலத்திற்கு, எது? 4 வருஷம். அதே தனி வட்டி நமக்கு தெரியல, R = X. இப்ப என்ன ஆகுது, 40 ரூபா அதிகமாக உள்ளது எனில், அதாவது 3100 4 வருடம் குறிப்பிட்ட வட்டி விதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய் 2900க்கு அதே தனி காலத்தில் அதே வட்டி வந்து தனி வட்டியை விட ரூபாய், அதாவது முதல்ல உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து என்ன கூட வருது. புரியுதுங்களா? ரெண்டாவது நம்ம இந்த அமௌண்ட் கொடுக்கறதோட இந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு உள்ளதுக்கு தான் வட்டி விகிதம் கூடுதுங்கிறான். அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்கறான். சோ பாருங்க, நமக்கு ஃபார்முலா வந்து என்னது? SI P × N × R டிவைடட் பை 100. சோ ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 3100, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, x/100. அப்போ அந்த ரெண்டையும் நமக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்லாம் என்னன்னு பாருங்க, 124x இல்லைங்களா? அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அடுத்து ரெண்டாவது இதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 2900, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, x/100. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்ப பாருங்க, இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 116x. சரிங்களா? 116x. இப்போ நான் ஏற்கனவே சொன்னோம்ல, மொதல் அமௌண்ட்டுக்கு தான் ரெண்டாவது அமௌண்டோட கூட 40 ரூபா கிடைக்குது. அப்போ மொதல் அமௌண்ட் SI1 which is equal to SIT ஓட ரெண்டாவது அமௌண்ட் 40 கூட்டினா தான் அந்த அமௌண்ட் வரும். சோ என்ன பண்றாங்க, SI1ங்கிறது 124x, SI2ங்கிறது 116x plus 40. இப்போ இதுல இருந்து 124 இருந்து 116 கழிச்சா என்ன வரும்? 8x வருமா இல்லையா? சோ 8x which is equal to 40. அப்போ x = 40/8 தானே. இப்ப 40/8ங்கிறது 5. சோ இதுதான் பெர்சன்டேஜ், 5%. சோ இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. என்ன டவுட் ஆனாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தேங்க் யூ.